தமிழக காவல்துறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இது மாதிரியான அச்சுறுத்தல் கொடுப்பது என்பது ஏற்க முடியாது. பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறைகளை தடுத்து நிறுத்திட வலியுறுத்தி அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கம் சார்பாக சென்னையில் பேரணி நடைபெற்றுச்சு. இந்த பேரணியில் கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தை சார்ந்தவங்க கலந்துக்கிட்டாங்க. இதுக்கு தமிழ்நாடு முழுவதும் இருந்து அந்த சங்கத்தை சார்ந்தவர்கள் சென்னை வருவதை தெரிஞ்சுக்கிட்ட போலீசார் முன்தினமே வீட்டுக்காவலில் வைக்க முடிவு செஞ்சிருக்காங்க. இதை முன்னிட்டு தான் திண்டுக்கல் மாதர் சங்கத்துடைய மாவட்ட செயலாளர் பாப்பாத்தி அவர்களை போலீசார் அத்துமீறி வீட்டுக்காவலில் வச்சிருக்காங்க. இது தெரிஞ்ச திண்டுக்கல்லுடைய எம்பி சச்சிதானந்தன் அவர்கள் நேர்லயே போய் பாப்பாத்தி அவர்களை மீட்டு சென்னைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அனைத்திந்திய ஜனநாயக மாதர் சங்கத்தின் சார்பாக இன்று கோட்டையை நோக்கி பேரணி புறப்பட்டிருக்கிறோம். தமிழகத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை தமிழக அரசாங்கம் உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறோம். அதே போல தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடைபெறும் இந்த வன்முறைகளை குறித்து விவாதிக்க சட்டமன்றத்தினுடைய சிறப்பு அமர்வை நடத்திட வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தியிருக்கிறோம். பாடத்திட்டங்களில் பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை, குறிப்பாக பள்ளி குழந்தைகள் மீதான வன்முறை என்பது இந்த காலகட்டத்தில் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. உடனடியாக பள்ளி கல்லூரிகளில் பாலின சமத்துவத்தை வலியுறுத்தும் விதமாக பாடத்திட்டங்களில் பாலின சமத்துவ கல்வியை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். குழந்தைகள் மீதான வன்முறை தொடர்ச்சியாக நடைபெறுகிற போது தமிழ்நாடு குழந்தைகள் நல ஆணையத்துக்கு இன்று வரை தலைவர் இல்லாத சூழல் என்பது உள்ளது. உடனடியாக தமிழக குழந்தைகள் நல ஆணையத்திற்கு தலைவரை நியமித்திட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல நுண்நிதி நிறுவனங்களுடைய அடாவடித்தனமான செயல்பாடுகள் தமிழ்நாடு முழுவதும் நிறைந்து நிற்கின்றன. நுண்நிதி நிறுவனங்களிடம் கடன் வாங்கி கொண்டு கடனை கட்ட முடியாத பல குடும்பங்கள் இன்றைக்கு தற்கொலைக்கு தள்ளப்படுகிற அவலநிலை என்பது இருக்கிறது. நுண்நிதி நிறுவனங்களுடைய இந்த அடாவடித்தன கட்டுப்படுத்துவதற்கு உடனடியாக தமிழக அரசு ஒரு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருக்கின்றோம். அதே போல தமிழ்நாட்டில் சாதி ஆணவ படுகொலை என்பது தொடர்ச்சியாக நடைபெறுகிறது. சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தனி சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மகிழா நீதிமன்றங்களை, அதே போல போக்சோ நீதிமன்றங்களை அமைத்திட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். நிர்பயா நிதி என்பது முழுமையாக தமிழக அரசாங்கம் பயன்படுத்த வேண்டும். நிர்பயா நிதியை திருப்பி அனுப்பக்கூடாது என்கிற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். நிர்பயா மையங்கள் என்பது தமிழ்நாடு அரசின் சார்பாக அனைத்து மாவட்டங்களிலும் செயல்பட்டு வருகிறது. அந்த மையங்களுடைய செயல்பாட்டை விஸ்தரிக்க வேண்டும், மையத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பயிற்சி அளிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கின்றோம். தமிழ்நாட்டில் காவல்துறையினுடைய செயல்பாடுகள் மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது. இன்றைக்கு கூட ஜனநாயக மாதர் சங்கத்தினுடைய போராட்டம் இன்றைக்கு நடைபெறுகிறது. நேற்றைக்கு திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய மாதர் சங்க மாவட்ட செயலாளரை வீட்டு சிறையிலே வைத்திருக்கிறார்கள். பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறையை எதிர்த்த போராட்டம், ஜனநாயக நாட்டிலே போராட்டம் நடத்துவதற்கான அனைத்து உரிமைகளும் இருக்கிற போது போராட்டம் நடத்தினாலே வீட்டு சிறையில் வைப்பது, கைது செய்வது என்கிற ஜனநாயக விரோத போக்கை தமிழ்நாடு காவல்துறை செயல்படுத்தி வருகிறது. இது மாதிரியான காவல்துறையினை அராஜக போக்கை கைவிட வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறோம். பெண்கள் குழந்தைகள் மீதான வன்முறை வழக்குகளில் காவல்துறையினுடைய செயல்பாடு பல இடங்களில் மிக மோசமான செயல்பாடாக இருக்கிறது. குற்றவாளிக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய காவல்துறையாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய காவல்துறையாக இல்லாமல் இருப்பது என்பது மிகப்பெரிய கண்டனத்திற்குரியது. ஆகவே எங்களுடைய கோரிக்கைகளை எல்லாம் தமிழக முதல்வர் ஏற்க வேண்டும். தமிழ்நாட்டில் பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய பாதுகாப்பை வழங்கிட வேண்டும். தமிழகம் சமூக நீதி பகுத்தறிவு பேசப்பட்ட தமிழகத்தில் இன்றைக்கு பெண்கள் பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகி வருகிற இந்த சூழலில் பெண்களின் பாதுகாப்பை தமிழக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெண்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மாவட்ட அளவில் மாவட்டங்கள் தோறும் மாவட்ட தலைநகரை முற்றுகையிடக்கூடிய போராட்டங்களை நாங்கள் அறிவிக்க இருக்கிறோம். தமிழக காவல்துறை தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் நடத்தக்கூடிய போராட்டங்களுக்கு இது மாதிரியான அச்சுறுத்தல் கொடுப்பது என்பது ஏற்க முடியாது. தமிழ்நாட்டில் ஜனநாயக அமைப்புகள் போராடுவது என்பது, போராட்டம் என்பது உரிமை. அந்த உரிமையை யார் தடுத்தாலும் அதை அனுமதிக்க முடியாது என்பதை பதிவு செய்கிறோம்.